ஹலோ மோட்டோஃபார்ம், நம்ம கூட வந்து ஏர்கிராஸ் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாடல் இருக்குது. இது உங்களுக்கு தெரியும், முன்னாடி வந்து C3 ஏர்கிராஸ்ன்னு இருந்தது. அதுக்கப்புறம் ஏர்கிராஸ்ன்னு சொல்லி அப்டேட் பண்ணாங்க. இப்போ ஏர்கிராஸ் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக வந்திருக்கு. நம்ம வந்து பசால்ட் எக்ஸ் வரைக்கும் வாக் அரவுண்ட் வீடியோ பண்ணோம். இது வந்து நமக்கு ஒரு ஃபுல் அந்த வீடியோவாக கிடச்சிருக்கு. இதில் நம்ம பார்த்தோம்னா இதோடைய அப்டேட் என்னன்னு எக்ஸ்டீரியர் டீட்டெயிலிங், இன்டீரியர் டீட்டெயிலிங்கோட ஒரு டிரைவபிலிட்டியோட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஆல்ரெடி. பசால்ட்டில் ஆகலாம், ஏர்கிராஸில் ஆகலாம். அதனால் அந்த சேசிஸ் பற்றி, டிசைன் டீட்டெயிலிங்கோடைய ரொம்ப டீட்டெயில்ஸ் பற்றி நான் பேச விரும்பலை. கிறிஸ்பாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லக்கூடியதை வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம நிற்கிறது வந்து கோயம்புத்தூரில் அந்த LND பைபாஸோட சைடில் நிற்கிறோம். இதோட டிரைவபிலிட்டி நாங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டோம். நீங்கள் பார்த்தா தெரியும், நம்ம அந்த அவினாசி ரோட்டில் டிரைவ் பண்ணியிருப்போம். இந்த வெஹிக்கிள் நம்ம கொடுத்தது SGA Citroen. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பசால்ட் ஏர்கிராஸுக்கு இடையில நிறைய பீப்புளுக்கு வந்து பசால்ட் வாங்குறதா ஏர்கிராஸ் வாங்குறதான்னு உள்ள கன்ஃபியூஷன் இருக்கும். ஏர்கிராஸ்ன்னு சொல்லக்கூடியது மிட் சைஸ் SUV செக்மெண்ட்ல இருக்கு. மிட் சைஸ்ல இதோடைய பாயிண்ட் என்னன்னா, மிட் சைஸ்ல இருக்கக்கூடிய 5+2 சீட்டர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு SUV. இதோட மெயின் அட்வான்டேஜ் இந்த ஒரு SUV ஸ்டாண்ட்ஸ் நமக்கு கொடுக்குது. ஒரு அப்ரைட்டான ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட் டிசைன் டீடைலிங் எல்லாம் வந்து நமக்கு சிமிலரான டிசைன் தான். நீங்க சைட்ல நீங்க பார்க்கும்போது அந்த 2 பாக்ஸ் டிசைன் தெரியும். ஒரு 2671 மில்லிமீட்டர் வீல் பேஸ் இருக்குது. 200 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. இந்த 200 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கண்டிப்பா நமக்கு அந்த ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்ல வந்து எலிவேட் பண்ணும். ஃப்ரண்ட்ல நான் மிஸ் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நமக்கு எல்இடியில் வந்து ஃபாக் லேம்ப்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இந்த அப்டேட்டில் தான் LED ஃபாக் லேம்ப்ஸ் வரும். மற்றபடி இந்த ஹெட்லாம்ப் கன்சோல் எல்லாம் சிமிலர் தான். சைட்லையும் எல்லாமே சிமிலர் தான். பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ரியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்கிராஸ் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பேட்ஜிங் கொடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த ப்ராடக்ட் வந்து அப்டேட்டட் வெர்ஷன் சொல்லக்கூடிய ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு கொடுக்குற. மற்றபடி 4.3 மீட்டர்ஸ் லெங்த் ஆகட்டும் எல்லாமே சிமிலர் தான். ஒரு நல்ல ஸ்டாண்ட்ஸ் இருக்கக்கூடிய வெஹிக்கிள். இதோட மெயின் ஹைலைட்டே இன்டீரியரில் தான் இருக்குது. நம்ம பேசுவோம். நம்ம கூட இருக்கிற இந்த வேரியன்ட் பார்த்தோம்னா மேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட். இது வந்து கேர்னட் ரெட்னு சொல்லக்கூடிய கலரில் அந்த பெர்லா நெரா பிளாக்னு சொல்லக்கூடிய ரூஃபில் டியூவல் டோனில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் மத்தியானத்துக்கு அப்புறம் அந்த பசால்ட் எக்ஸ் அங்கே தான் கூட இருக்குது. இதையும் ஃபுல் அந்த எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி ஒரு டிராஃபிக்கில் ஸ்டக் ஆனோம். இப்போ 6 மணி மாதிரி தான் இந்த இடம் வந்தோம். நாங்கள் பொதுவாக வந்து கொடிசியாவில் போகிறது மாதிரி அங்கே போகலான்னு நினச்சோம். டிராஃபிக்கில் ஸ்டக் ஆகிட்டோம். இன்டீரியரில் வந்து இப்போ நான் பேசும்போது லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் ஆன்சன் ஆல்ரெடி பீரோல்ஸ் எடுத்ததுனால அதை வந்து நீங்கள் பார்க்க முடியும். இன்டீரியரில் வந்திருக்கிற ஒரு பெரிய சேஞ்ச் என்னன்னா, இந்த டீப் ப்ரௌன்னு சொல்லக்கூடிய இந்த கலரோடைய ஒரு ட்ரீட்மெண்ட் தான். நம்ம பசால்ட் எக்ஸில் இன்டீரியரில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்ம வாக் அரவுண்ட்லேயும் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன விஷயம் எவ்வளவு ஆம்பியன்ஸை சேஞ்ச் பண்ண சொல்லக்கூடியது. நீங்கள் இதில் பாருங்களேன், ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் அப்படி தான். இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது, இதுலேயும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. இதில் பாருங்களேன், ஒரு கோல்டு பார் வந்து கொடுத்துருக்காங்க. அது AC வென்ட்லேயும் வருது. இதுக்குள்ள அந்த ஆம்பியன் லைட்டிங்கோட எஃபெக்ட் வந்து நைட் இருக்கு பாருங்க. பொதுவாக இவ்வளோ ஆம்பியன் லைட்டிங் நம்மளோட ரிவ்யூஸில் இவ்வளோ பெர்ஃபெக்டாக தெரியாது. இந்த இடத்துல ஒரு லெதரேட் மெட்டீரியல், அந்த சீட்டில் இருக்கிற அதே லெதரேட் மெட்டீரியலோட ஒரு ஸ்டிச்சிங் பேட்டர்ன் இருக்குது. சாஃப்ட் டச்சாக இருக்குது. AC வென்ட்லேயே அந்த கோல்டன் அக்சன்ஸ் நம்ம பார்க்க முடியாது. அப்படி ஒரு பார் மாதிரி இங்கே வரைக்கும் வருது. இந்த கோல்டன் அக்சன்ஸ் ஆகலாம். இந்த டோர் பேட்ஸ்லேயே நீங்கள் பாருங்களேன், இந்த லைட்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்குது. அந்த ஆம்பியன்ஸ், கேபினோட ஆம்பியன்ஸை கண்டிப்பாக எலிவேட் பண்ணியிருக்கு. கூட நீங்கள் பாருங்கள், கீழே வந்து ஆட்டோமேட்டிக் ஏசிக்கான ஆப்ஷன் இருக்குது. அதுக்கான டாகுல் சுவிச்சஸ் இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங், அதில் ஒரு கூலிங் ஃபங்க்ஷனுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. டார்க் கன்வெர்ட்டருக்கான ஒரு பாயிண்ட். ஆம்ரஸ் பாருங்கள், மூவபிள். மெயின் ஹைலைட் இந்த சீட் தான். இந்த சீட் ஆல்ரெடி நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த சீட்டை வந்து அவுட்புட்டை வந்து வெளியே காட்டாமல் இருந்த இடத்துல இந்த மெட்டீரியலோடைய டீப் ப்ரௌனோடைய ட்ரீட்மெண்ட், பெர்ஃபரேஷன்ஸ், இதில் வென்டிலேட்டட் வந்துருக்குது. ப்ளஸ் இதில் பாருங்களேன், ஒரு ஸ்ட்ரிப், அந்த ஒரு கோல்டன் கலருடைய ஒரு ஸ்ட்ரிப் ஆகலாம். அதில் ஒரு ஏரோடைய டிசைன், சிட்ரன் பேட்ஜிங்னு சொல்லி அது ஒரு ஸ்டெப் மேலே வந்திருக்குது. ஓவரால் நீங்கள் ஸ்டியரிங்லேயே லெதரைட் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். அதுலேயும் ஸ்டிச்சிங் எல்லாம் நல்ல ப்ரீமியமாக இருக்குது. மெயின் ஹைலைட்டே இந்த 10.25 இன்ச்சில் இருக்கிற இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் தான். ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. கூட இதில் வந்து காரான்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 7 இன்ச்சில் பார்த்தோன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு ஃபுல் சைஸில் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி அது உள்ளே தான் 7 இன்ச்சில் இருக்குது. ஆனால் ஒரு டீசனான இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அதை எடுத்துகிட்டு வருது. முன்னாடி நம்ம வந்து டிஜிட்டலி உள்ளே பார்த்ததோடைய UI தான் இதில் வந்து ஸ்க்ரீனில் நல்லா தெரியுது. இப்போ நீங்கள்
ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா டில்ட் மட்டும்தான் இருக்குது, டெலஸ்கோபிக் கிடையாது. ஆனால் ஓகே, ஒரு ஸ்கொயரிக்கல் ஸ்டியரிங் வீல், நல்ல சங்கியான ஸ்டியரிங் வீல், சிட்டி டிரைவிங்க்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. இந்த பர்டிகுலர் காரோடைய மெயின் ஹைலைட்டு இந்த செகண்ட் ரோ தான் நம்ம பேசுவோம். இப்போ செகண்ட் ரோ பார்த்தோம்னா டோர்ஸ் வந்து நல்ல வைடாக ஓப்பன் ஆகுது, நம்ம ஈஸியாக உள்ளே வரலாம். இந்த ஈஸியாக உள்ளே வரலான்னு சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து எல்டர்லி பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புரியும். ஒரு செடான் மாதிரி லோ ஸ்லங்கில் இருந்துக்கிட்டவங்க எழும்புறதுக்கும் இந்த மாதிரி ஒரு காரில் இருந்து வெளியே போகிறதுக்கும் உள்ளே வர்றதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இதோடைய சீட்டோடைய ஒரு அட்வான்டேஜ், இந்த பொசிஷனோட அட்வான்டேஜ் வந்து நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த ஃப்ரெண்டை வரைக்கும் நம்ம கொஞ்சம் கூட ஹை ரைஸில் உட்காந்துருக்கோம். ரொம்ப ஜெனரஸான லெக் ரூம் எல்லாம் கிடையாது, டீசெண்டான லெக் ரூம் தான் இருக்குது. தேவைக்கான அளவு தான் இருக்குது. கால் வந்து இதுக்குள்ளே கரெக்டாக போக முடியும். 3 பேர் உட்கார முடியுமான்னு கேட்டால் 3 பேருக்கு கொஞ்சம் டைட்டு தான். ஏன்னா நடுவில் வந்து அந்த ஃப்ளோர் பம்ப் இருக்குது, ஏசி வென்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. 2 பேர் நல்ல சர்ப்ளஸாக உட்கார முடியும். இதில் ஆக்சுவலி ஸ்லைடர் கிடையாது, 2 ஸ்டெப் ரெக்ளைனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அது இதில் வந்து ஒரு ஸ்ட்ராப் இருக்குது. இது ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் தான் இருக்குது. அது ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் கூட ரெக்ளைண்டாக இருக்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. நடுவில் மூவபிள் ஹெட்ரெஸ்ட் கிடையாது. 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸுக்கான ஒரு பாயிண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு சின்ன ஒரு பர்சனை உட்கார வைக்க முடியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளோவர் செட்டப் இருக்குது. இது ஆக்சுவலி வந்து 3வது ரோவில் பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்கள கம்ஃபர்டபுளாக வைக்கிறதுக்கு இது ஒரு ஸ்ட்ரைட் அங்கே ஒரு ப்ளோவர் கொடுக்குற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த வெண்ட் வந்து நமக்கு தேவையான ஏசியோட கூலிங்கை வந்து கொடுக்குது. சப்போர்ட்டிவான விஷயம்தான். நாங்கள் ட்ராவல் பண்ணும்போதே செகண்ட் ரோ நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்து இதை ஆஃப் பண்ணிக்கிட்டே இந்த ஏசி வெண்டால் நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடிஞ்சுது. மேபி 3வது ரோவில் யாராவது இருந்தாங்கன்னா சப்போர்ட்டிவாக இருக்குது. நான் அந்த டிரைவிங்லேயே இந்த சீட்டில் உட்காந்து பேசும்போது பேசுவேன் பாருங்கள். பின்னாடி ரோ வந்து எப்போ கிட்ஸை உட்கார வைக்க முடியும். இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம சீட்டை ஃப்ளிப் பண்ணோம் இல்லை சீட்டை ரிமூவ் பண்ணோன்னா ஒரு பெரிய அப்பர்ச்சர் கிடைக்கும், பெரிய பூட்டு கிடைக்கும். ஏர்போர்ட் ரன்ஸுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்குது. எக்ரெஸ் பார்க்கலாம், ஈஸியாக வெளியே வரலாம். ஆக்சுவலி என்னென்னா இந்த இதில் வந்து 360 டிகிரி கேமரா வரும், ஹேலோ 360ன்னு சொல்லுவாங்க. அது டீலர் லெவலில் ஃபிட் பண்ணக்கூடியது. இந்த காரில் அது இல்லை. இது இப்போ நாங்கள் கேட்டதுனால தான் எங்களுக்கு இந்த வெஹிக்கிள் கொடுத்தாங்க. அதனால் கேமரா 360ஓட குவாலிட்டி நமக்கு இப்போ காட்ட முடியாது. நம்ம ஆல்ரெடி வந்து C3Xல அதை பண்ணியிருந்தோம். C3Xல உள்ள ஃபூட்டேஜ் நீங்கள் இப்போ பார்க்கலாம். ரொம்ப ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி கேமரா கிடையாது, டீசெண்டான ஒரு கேமரா. நமக்கு சப்போர்ட்டிவாக லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூட இதில் வந்து அந்த காரான்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ஸ் அப்ளிகேஷன் இதில் இன்னும் எனேபிள் பண்ணலை. அது நம்ம ஒரு லாங் டிரைவ்ஸ் ஏதாவது போகும்போது கண்டிப்பாக நம்ம அதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல வாய்ஸ் அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த ஏர்கிராஸ் எக்ஸை வந்து டிரைவ் பண்ணலாம். லாக்கிங் அன்லாக்கிங் பட்டன் இதில் இருக்குது பாருங்கள். இது வந்து யூஸ்வலாக நம்ம இப்போ நியூ ஜென்ரேஷன் சிட்ரன் கார்ஸில் பார்க்குறோம். முன்னாடி இது C5ல இருந்த கீ, இந்த எக்ஸ் வந்ததுக்கப்புறம் எல்லா மாடல்ஸ்லையும் இதே கீ தான் வந்திருக்குது. நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். புஷ் பட்டன் ஸ்டார்ட் பாருங்கள். நம்ம கூட அந்த 1.2 லிட்டர் வந்து பியூர்டெக் 110ன்னு சொல்லக்கூடிய மாடல் இருக்குது. ஒரு சின்ன என்ஜின் ட்ரம்பிளோட ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகலை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல அதை பேசிட்டோம். டார்க் கன்வெர்ட்டர் நம்ம கூட இருக்குது. நம்ம எப்போவுமே சொல்கிறது மாதிரி சீட் பெல்ட் போடுங்க, கூட இருக்கிற எல்லாரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் வந்து 6 ஏர் பேக்ஸ் இருக்கிற மாடலில் கரெக்டாக சீட் பெல்ட்ஸ் போட்டிருந்தால் தான் ஒரு எமர்ஜென்சியில் நம்மளை அது ப்ரொடெக்ட் பண்ணும். 14 வயசு கீழே உள்ள பிள்ளைகளை வந்து கண்டிப்பாக இந்த ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வைக்காதீங்க. ஏன்னா ஏர் பேக் வந்து அந்த பாயிண்டில் இருக்கிறதுனால அது ஒரு ரிஸ்க் இருக்குது. கூட வந்து யாராவது ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் வந்து கூலாக போயிருங்க. ரோட்ஸை வந்து சேஃபராக இருக்குன்னா நம்மளை அதை வந்து கூலாக போனால் தான் முடியும். நம்ம அவங்க கூட சண்டைக்கு போகிறதுல அர்த்தம் கிடையாது. இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க, ஹை பீம்ஸ் தேவையான மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரெஸ்பான்சிபிளாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி வந்து இது ஏர்கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய பேட்ஜ் வர்றதுக்கு முன்னாடி C3 ஏர்கிராஸாக இருக்கும்போதே நம்ம ஒரு டிரைவ் எடுத்துட்டோம். இப்போ இது ஏர்கிராஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறோம். ஒரு சிட்டி டிரைவ் அண்ட் ஹைவே டிரைவை குவிக்காக நம்ம எடுக்கலாம். இன்ஃபேக்ட் நம்மளுடைய பாட்காஸ்ட் ஆகட்டும், கண்டென்ட் ஆகட்டும், இல்லை நாங்கள் வந்து கன்சல்டிங் கால் பேஸ்டாக பேசுகிறவங்க கிட்ட தெரியும், இந்தியா ஃப்ரெண்ட்லியான டர்போ பெட்ரோல்ஸ் பற்றி நம்ம பேசுகிறது உண்டு. இந்த இந்தியா ஃப்ரெண்ட்லி டர்போ பெட்ரோல்ஸ்னு சொல்லக்கூடியது என்னன்னா, நம்ம கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி உள்ள ரோட்ஸ், அதாவது நம்மளுடைய இந்த டிரைவிங் ஸ்டைலுக்கு இந்த டர்போ பெட்ரோல்ஸ் வந்து அடாப்ட் ஆகக்கூடாது. அதாவது என்ஜின் பெருசாக லேபர் ஆகக்கூடாது, டர்போ லேகை வந்து எக்ஸிபிட் பண்ணக்கூடாது, நமக்கு டர்போ லேக் ஃபீல் ஆகக்கூடாது. கூட அதோடைய ஒரு காம்பினேஷனில் ஆட்டோமேட்டிக்கில் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். இப்போ டிசிடியாக இருக்கக்கூடாது, சிவிடி கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் என்ஜின் இந்தியா ஃப்ரெண்ட்லின்னு நம்ம பேசுகிறது. அதுக்கான ரீசனை நான் குயிக்காக இதில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ மூவிங் டிராஃபிக்னு சொல்ல முடியாது, அப்படி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நம்ம போயிட்டுருக்குறோம். இந்த ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷனில் நீங்கள் வந்து என்ஜினை பார்த்தீங்கன்னா
டர்போக்கு கீழே வந்து டர்போடைய பாயிண்டில் டச் ஆகி அப்புறம் நம்ம ரவ் பண்ணும்போது டர்போடைய அவுட்புட்டோட வரணும். அந்த இடம் எல்லா டிரைவர்ஸுக்கும் ஒரு தலைவலி பிடிச்ச இடம் நீங்கள் சிட்டியில் ஓட்டும்போது. அதுலேயும் மேனுவலாக நம்ம ஓட்டுறோன்னா அந்த ப்ராப்பரான அந்த ரெவ்வில் வைக்கிறதுக்கு நம்ம கியரை வந்து எக்ஸசைஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நாங்கள் காலையில் இன்னொரு ரிவ்யூ பண்ணோம். அது இந்த ஷர்ட்டை நீங்கள் பார்த்தவங்களுக்கு மேபி பார்க்கும்போது தெரியும். இந்த வீடியோ எப்போ வரும்னு எனக்கு கரெக்டாக அதுக்கப்புறம் வருமா முன்னாடி வருமானு தெரியல. அதில் நான் அந்த மேனுவல் ஓட்டி அந்த எக்ஸசைஸோட ஸ்டோரியை நான் சொல்லியிருப்பேன். அந்த பாயிண்ட்டை நம்ம பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் என்ஜின் இது இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் ஓட்டுறோம், ஆனால் மேனுவல் ஓட்டினா கூட அந்த அந்த கேப்பை வந்து குயிக்காக ஃபில் பண்ண சப்போர்ட் பண்ணும். அது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம் பார்த்தோன்னா டார்க் கன்வெர்ட்டர். டார்க் கன்வெர்ட்டர் நமக்கு தெரியும், விஸ்கஸ் கப்ளிங்கில் இருக்கும். பக்காவான இந்தியா ஃப்ரெண்ட்லி ஒரு டிரான்ஸ்மிஷன் செட்டப். அது வந்து சிட்டி ஃப்ரெண்ட்லி. ஏன்னா சிட்டியில் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் அது பெருசாக நம்மளை பாதர் பண்ண வைக்காது. இப்போ நம்ம ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக் போர்ஷனுக்குள்ளே வருவோம், விஸ்கஸ் கப்ளிங்னால பெருசாக ஹீட் வந்து ஜென்ரேட் பண்ணாது, ஈஸியாக ஓட்ட முடியும். இந்த டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோமேட்டிக்கோட வேலையே நம்மளை குவிக்காக வந்து டர்போ ரேஞ்சுக்கு மேலே கொண்டு வந்து அந்த பெஸ்ட் பார்ட்டில் இல்லை அந்த ஸ்வீட் ஸ்பாட்டில் நிப்பாட்டுறது. அந்த வேலை இது தெளிவாக பண்ணுது. இந்த பியூர்டெக் 110 சொல்லக்கூடிய என்ஜின் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து 110 PS. அந்த 110 சொல்லக்கூடியது 110 PS மீன் பண்ணுது. மேனுவலில் 190 Nm டார்க்கில் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கில் வந்து 205 Nm டார்க். அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து 205 Nm டார்க் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. லிட்ரலி நீங்கள் பாருங்களேன், ஒரு 1750 RPMல இருந்தே பீக் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டைலில் இதோடைய டியூனிங் இருக்கும். அதனால இது செட்டில்டாக இருக்கும். நம்மளை வந்து எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது லேபர் ஆகி என்ஜின் வந்து சிரமப்பட்டு புல் பண்ணுற ஒரு ஸ்டைலே இருக்காது. நீங்கள் இந்த என்ஜின் பற்றி பார்த்தீங்கன்னா C5 ஏர்கிராஸ் வந்து யூரோப்பில் இந்த என்ஜின் அதோட பேஸ் மாடல்ஸில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் டியூன் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேசிக்கலி இந்த என்ஜின் தான். அப்போ இந்த என்ஜின் வந்து டர்போவாக உருவாக்கப்பட்டது, டைரக்ட் இன்ஜெக்ஷன் கான்செப்டில் இருக்கும். அந்த லேபரிங் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சிரமப்படாத மாதிரி அதை டியூன் பண்ணியிருப்பாங்க. அதை டியூனிங் தான் அதோடைய மெயின் ரீசன். கூட நிறைய பேர் வந்து இந்த வெட் டைமிங் பெல்ட் பற்றி கேட்டிருப்பாங்க இந்த கமெண்ட்ஸில், டவுட்ஸில் எல்லாம். இதுக்கு முன்னே ஏதோ ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன், இதே நான் அதில் சொல்லிடுறேன். ஆக்சுவலி என்னென்னா அது யூரோப்பில் இருந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. இதில் இப்போ அந்த ப்ராப்ளம் கிடையாது. வெட் டைமிங் பெல்ட் இதில் கிடையாது. நம்ம சிட்டி டிரைவிங்கோட பெர்ஸ்பெக்டிவில் வருவோம். இந்த வெஹிக்கிளோட இன்னொரு அட்வான்டேஜ் வந்து இதோடைய டிரைவபிலிட்டி தான். இப்போ சிட்ரன் ஆஸ் அ பிராண்ட் வந்து கம்ஃபர்ட் அவங்க டிஎன்ஏல இருந்தால் கூட ஈஸ் ஆஃப் டிரைவபிலிட்டி அது ப்ரொஜெக்டடாக இருக்குது. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இருக்கிறது, ப்ளஸ் வந்து க்ரீப்பிங் ஃபங்க்ஷன் வந்து இந்த என்ஜினோட பொட்டன்ஷியல் உங்களுக்கு தெரியும். வைப்ரேஷன்ஸ் எதுவும் இல்லை, அது பாட்டுக்கு டார்க் கன்வெர்ட்டர் க்ரீப் பண்ணுது. பார்த்தீங்களா, ஒரு டீசலில் நம்ம எவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக எடுப்போமோ அந்த ஸ்டைலில் இருக்குது. இப்போது நம்ம பேசிகிட்டு இருந்ததில் சிட்டி மேனுவரிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் அதில் நல்ல டிராஃபிக்கில் இன்னும் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து, அதனால தான் நாங்கள் வீடியோவை கட் பண்ணோம். ஆக்சுவலி எப்படி பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஹெவியான ஒரு வெஹிக்கிள், ஹெவி இன் த சென்ஸ் வந்து லெங்தியரான ஒரு வெஹிக்கிள் வந்து நம்ம ஓட்டுற ஒரு ஃபீல் நமக்கு இல்லை. லைட்டான ஸ்டியரிங் வீல், ஈஸியாக நமக்கு ஓட்ட முடியுது, அதில் வந்து பிரச்சனையே கிடையாது. கூட வந்து இந்த லெங்தும் நமக்கு ஒரு பெரிய பாதரிங் கிடையாது. அதுக்கு மெயின் ரீசன் இந்த ஸ்டியரிங் செட்டப் தான். நீங்கள் இந்த மாதிரி ஸ்பீட்ஸில் இவ்வளோ லைட்டாக இவ்வளோ அஜைலாக இருக்கிறது இதோட ஒரு பெரிய சப்போர்ட். இப்போ நம்ம பேசிட்டு வந்த அந்த ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போ ப்ளஸ் இந்த டார்க் கன்வெர்ட்டரோடைய ஒரு காம்பினேஷனில் டார்க் கன்வெர்ட்டர் தான் இந்த ஆட்டோமேட்டிக்கில் இந்த டிரைவபிலிட்டியை இன்னும் ஈஸியாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது. ஏன்னா இஃப் இன் கேஸ் நம்ம வந்து ஒரு டார்க் கன்வெர்ட்டருக்கு பதிலாக வந்து நம்ம ஒரு சிவிடி எல்லாம் இருந்திருந்தால் கூட அதில் ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இருக்கும், டிரான்ஸ்மிஷன் லாஸ் இருக்கும். அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு இந்த அளவுக்கு கிடைக்காது. இப்போ நம்ம ரைட் குவாலிட்டி பற்றி பேசுவோம், பின்னாடி சீட்டில் உட்காந்து டீட்டெயிலாக பேசலாம். நம்ம அந்த புது பிரிட்ஜில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்குறோம். ஆக்சுவலி வந்து எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ட்ஸ் எல்லாம் இதில் யூனிஃபார்மாக இருக்குது. ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெவியாக போட்டிருக்காங்க. கூட அந்த கேட் ஐஸும் இருக்குது. அதில் எல்லாம் நம்ம ஹிட் பண்ணும்போது ஆகட்டும், ரோட்டில் சின்ன சின்ன அன்டுலேஷன்ஸ் இருக்கிறதெல்லாம் சிட்ரனோட யூஷுவல் ஸ்டஃப்பில் வந்து அது சோக் பண்ணுது. அது இதோடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் வந்து ஒரு கம்ஃபர்ட் சீக்கராக பார்க்குறீங்க, ஃபேமிலியோட கம்ஃபர்ட்டும் உங்களுக்கும் ஓட்டும் போதும் அந்த கம்ஃபர்ட் பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த சஸ்பென்ஷனுக்காகவே இந்த வெஹிக்கிள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இப்போது பஸ்ஸால்ட்டில் இருந்து இது எப்படி ஒரு ஆங்கிளில் டிஃபர் ஆகும்னா, நம்மளுடைய சீட்டிங் பொசிஷன் வந்து கொஞ்சம் கூட அப்ரைட்டாக இருக்குது.
இன்னைக்கு நம்ம ஒரு கிராஸ் ஓவர் பேஸ்டான ஒரு மார்க்கெட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கூட ஒரு அப்ரைட்டான சீட்டிங் போஸ்டர் ப்ளஸ் வந்து பெரிய வெஹிக்கிள் ஒரு ஃபீல் நம்ம எதிர்பார்க்குற இடத்துல இந்த வெஹிக்கிள் அதில் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுதுன்னு நம்ம சொல்ல முடியும். கூட நீங்கள் ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி நல்லா இருக்குது, உங்களுக்கு பானட் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. நீங்கள் இந்த பிரிட்ஜ் ஆக்சுவலி வந்து 60 கிலோமீட்டர்ஸ் தான் லிமிட். நம்ம ஒரு 68 போயிட்டுருக்குறோம். எல்லோரும் ஒரு 60+, 70க்குள்ளே போகிறது சேஃப் தான். 60க்குள்ளே கீப் பண்ணோன்னா இன்னும் சேஃப் தான். நீங்கள் ஸ்பீட் போகிறது மாதிரியே தெரியல. ரொம்ப லைட் ஃபுட்டடாக நான் ஆக்சலரேட் பண்ணிட்டுருக்கேன். 1500 RPMல தான் என்ஜின் ஸ்பின் ஆகிட்டு இருக்குது. உள்ள எல்லாருமே செட்டில்டாக இருக்க முடியும். அதை என்ன மீன் பண்ணுறதுன்னா ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக கம்ஃபர்டபுளாக போயிட்டுருக்குது. இன்னும் இதில் ஒரு ஆம்பியன்ஸோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, முன்னாடி நம்ம இந்த காருக்குள்ளே ஏறி உட்கார்ந்தாலே அந்த ப்ரீமியம்னஸ்ன்னு தாண்டி ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் இருக்க வேண்டிய ஒரு இன்டீரியர் ஃபீலே அது கொடுக்காது. ப்ரீமியம்னஸ் ரெண்டாவதுன்னு நம்ம பேச முடியும். ஆனால் இப்போது அந்த இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம்னஸுக்கு அது வந்திருக்கு, அந்த லெவலுக்கு வந்திருக்கு. அதுக்காக இது ரொம்ப அப் மார்க்கெட் ரொம்ப ப்ரீமியம்னு நம்ம சொல்ல மாட்டோம். இது வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் என்ன இருக்கணுமோ அதை இப்போ கொடுத்துருக்காங்க. லேட்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை இப்போ கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் இப்போவாச்சும் கொடுத்தது அந்த பிராண்டுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுடைய ஃபார்ச்சூன்ஸை வந்து பாசிட்டிவ் ஆக்கும்னு நம்ம நம்புகிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த லெதர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒரு காரோடைய அந்த ஆம்பியன்ஸை அந்த ஃபீலை வந்து மாற்றுறது நமக்கு எவிடெண்ட்டாகவே தெரியுது. இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் கூட அதில் வந்து ஒரு கோல்டு ஆக்சன்ஸோடைய ஒரு ஸ்டைல் ஆகலாம், ஸ்டியரிங்கில் இருக்கிற இந்த லெதரோடைய பாயிண்ட் ஆகலாம். இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுக்குது. இந்த கோல்டு ஆக்சன்ஸ் எல்லாம் வந்து ஏசி வெண்டில் பியானோ பிளாக் ஆகட்டும், ப்ளஸ் வந்து சீட்லேயும் முதல்லையும் அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல் ஃபேப்ரிக் எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஈவன் அந்த லெதர் ஐட்டம் நல்லா இருந்தது. ஆனால் அந்த கலர் காம்பினேஷன் வந்து நம்ம எப்போவுமே ரெகுலராக பார்த்த ஒரு ஸ்டைலில் இருந்தது. பீப்புளுக்கு பெருசாக கன்வின்ஸ் ஆகாது இல்லையா? ஆனால் மார்க்கெட்டில் நிறைய வெஹிக்கிள்ஸ் நம்ம பார்க்குறோம். நிறைய வெஹிக்கிள்ஸ் மார்க்கெட்டில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலாக மாறிக்கிட்டு வரக்கூடிய இடத்துல இது ரொம்ப பேர் மினிமமாக இருந்த இடத்துல அதுவும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கூட கம்ஃபர்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து நமக்கு வெண்டிலேட்டட் சீட் இருக்கிறது இன்னொரு அட்வான்டேஜ். இப்போ நம்ம இந்தியன் டிரைவிங் கண்டிஷனில் வந்து நம்ம எப்போவுமே 4 ways ஹைவேஸில் ஓட்டுறத விடைக்கும் ஜாஸ்தியாக நம்ம ஓட்டுற ஒரு ஸ்டைல் வந்து இந்த ஸ்டேட் ஹைவே ஸ்டைலான ஒரு டிரைவபிலிட்டி. பார்த்தோன்னா ஒரு 70-80க்குள்ளே நம்ம ஓட்டுற ஒரு ஸ்டைலில். இப்போ இவ்வளோ நேரம் நான் ஓட்டிகிட்டு வந்தது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட் ஃபுட்டடாக ஓட்டிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஜென்டலாக அது பாட்டுக்கு அப்படி வந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த என்ஜினோட ஒரு அட்வான்டேஜ் இந்த என்டையர் ஸ்டைல் ஆஃப் டிரைவபிலிட்டிக்கு வந்து அது வெர்சடைலாக இருக்குது. நீங்கள் ஸ்டாப் அண்ட் கோவில் ஓட்டும் போதும் லைட் ஃபுட்டடாக வருது, கொஞ்சம் ரவ் பண்ணும் போதும் அது பாட்டுக்கு ஏறி வருது. அதுக்கு அட்வான்டேஜ் இந்த டார்க் கன்வெர்ட்டரோடைய ஒரு ஸ்டைல். இப்போ நீங்கள் மேனுவல் ஓட்டினாலும் அது உங்களுக்கு ஃபீல் ஆகும். மேனுவல் ஒரு மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டாலான கியரிங். நம்ம நிறைய இடத்துல அதை பேசியிருப்போம். நீங்கள் 3rd கியரில் இருந்து இழுத்தீங்கன்னா அது ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீடு வரைக்கும் போகும். அது அதோடைய ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று இதோடைய பெப்பினஸ் பாருங்களேன். நீங்கள் இன்னைக்கு கார் லவர்ஸுக்கு ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போ பெட்ரோல்ஸ் வந்து பெருசாக பிடிக்காது. அதுக்கு ரீசனே நீங்கள் வந்து அந்த பெப்பினஸ் அதில் நம்ம மிஸ் பண்ணுவோம். அந்த ஒரு கனெக்ட் வந்து அதில் இருக்காது. ஆனால் இந்த என்ஜினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெப்பினஸ் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். கூட நானும் டேனியும் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் இந்த வெஹிக்கிள் வந்து ஏர்கிராஸ் ஆல்ரெடி டிரைவ் பண்ணும்போது ஒரு சாஃப்ட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், ஒரு ஸ்பாஞ்சி பிரேக்கோட ஒரு எஃபெக்டும் அந்த ஜிஃபோர்ஸ் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஃபீல் எங்களுக்கு இருந்தது. இப்போ நாங்கள் இதை இன்றைக்கி ட்ரைவ் பண்ணும்போது எங்களுக்கு தெரிகிற ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதோட சஸ்பென்ஷனுடைய அந்த ஸ்டிஃப்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இதை ஸ்டிஃப்னு சொல்கிற வேறு சொல்ல முடியாது, அப்படி தானே? ஸ்டிஃப் இல்லை, சாஃப்ட்ல இருந்து ஒரு பேலன்ஸ்குள்ளே வந்திருக்கு. அது நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த பேலன்ஸ் வந்து டிரைவருக்கு இன்னும் நல்ல சப்போர்ட் பண்ணுது. அதாவது பிரேக்கிங் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்குது. வெஹிக்கிள் கொஞ்சம் கூட கண்ட்ரோல்டாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. கொஞ்சம் நம்ம ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணும்போது ஆகட்டும், அந்த பழைய ஒரு சாஃப்ட்னஸ் வந்து ஸ்லைட்லி அதை கம்மி பண்ண ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம அதை ஹைவேல எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூவபிள் ஆம்ப்ரெஸ்ட் வந்து நம்ம சிட்டி டிரைவிங்கில் நம்ம சப்போர்ட்டிவ் இருக்குது. ஏன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கலாக இடது கைக்கு வேலை இல்லை பார்த்தீங்களா, இடது காலுக்கு வந்து அதில் ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்குது. லெஃப்ட் சைடில் நம்ம ஸ்பேஸோடு நம்ம இருக்க முடியும். நம்ம ஹைவேக்குள்ளே போகலாம். நம்ம ஹைவேல இப்போ டிரைவ் பண்ணலாம்.
இப்போ நான் ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீடுக்கு வந்துட்டேன். எஃபர்ட்லெஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன் ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட், ஆனால் ஈஸியாக வருது. நீங்கள் லிட்ரலி பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து இப்போ ஒரு 2000 ஆர்பிஎம்முக்குள்ளே தான் இருக்குது, 100க்குள்ளே வந்துட்டோம். சஸ்பென்ஷனுடைய அந்த அந்த செட்டில்டு ஃபீல் வந்து ஹைவேஸுக்குள்ளே வரும்போது தெரியுது. அதில் இந்த ரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அவினாசி ரோடு வந்து ரொம்ப வேவரி ரோடு இருக்கிற ஒரு ஸ்டைல், அதில் வந்து நம்மளை செட்டில்டாக ஓட்ட வைக்குது. ஸ்டியரிங்கில் வெயிட் வந்து ஆட் ஆகிருக்கு, கண்டிப்பாக அந்த வெயிட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னுடைய பாயிண்ட் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி பார்க்குறவங்க இந்த டிரைவருக்கான காம்ப்ரமைஸும் பேசஞ்சருக்கான காம்ப்ரமைஸும் யாராவது ஒரு ஆள் வந்து ஹார்ட் அண்ட் பிரெயின் டெசிஷன் எடுத்தால் தான் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் இந்த ப்ராடக்டை வந்து ஃபேமிலியாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், 2 பேருக்கும் பெரிய காம்ப்ரமைஸ் இல்லாமல் நம்ம இதை வந்து பார்க்க முடியும். பின்னாடி சீட்டில் அதோட ரீசனை நான் பேசுகிறேன். இப்போ நம்ம ஸ்டியரிங் கண்ட்ரோல் உள்ள வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம பேசுகிறது உண்டு, நமக்கு பிடிக்கிறது உண்டு. அது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஒரு ஹைவேல இல்லை கார்னருக்குள்ள ஒரு வெஹிக்கிளை த்ரோ பண்ணும்போது அந்த வெஹிக்கிள் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது ப்ளஸ் அந்த அந்த ஃபன் வந்து நம்மளை விட்டு போகாத பாயிண்ட் வந்து ஸ்டியரிங் கண்ட்ரோல் நம்ம பேசுவோம். அந்த ஒரு இதில் இந்த வெஹிக்கிளுக்கு அந்த சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் லிட்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு சீம்லெஸ்ஸாக நம்மளால் வந்து ஸ்பீட்ஸ் பில்டு பண்ண முடியும். நம்ம லேன் எல்லாம் கட் பண்ணி போகிறோன்னா நம்ம பாட்டுக்கு போக முடியும். மற்ற ரோடு யூசர்ஸோட பெருசாக பாதர் பண்ணாமல், ஏன்னா நீங்கள் சில வெஹிக்கிள்ஸ் எல்லாம் லேனுக்குள்ளே நீங்கள் போய் லேன்லேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் கட் பண்ணுற நேரம் மற்ற பீப்புள் வந்து பிரேக் பண்ணி அவங்களுடைய ட்ரெயிலை வந்து நம்ம கட் பண்ணி அவங்க இன்னொரு பாத்துக்கு போகிற ஒரு ஸ்டைல் ஆயிரும். இது அதுக்கு பிரச்சனை இல்லை. கூட இந்த டார்க் கன்வெர்ட்டர் நல்லா சப்போர்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளோர் பண்ணிங்கன்னா பாருங்களேன், அந்த என்ஜினோடைய அந்த ஒரிஜினல் கிரண்ட் உங்களுக்கு கேட்கும். பார்த்தீங்களா? அது வந்து பண்ணக்கூடாது, என்னால் நான் சொல்கிறேன். அந்த என்ஜினுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. நீங்கள் இப்போ தான் அதை நம்ம உண்மையிலே கொஞ்சம் லேபர் பண்ணோம், கொஞ்சம் வேலை செய்ய வச்சோம். அது நீங்கள் மேனுவலை போட்டு இழுக்கும் போது அப்படி டர்போல் அது ஸ்பின்னாக ஏறி வர்றது நமக்கு தெரியும். கண்ட்ரோல்டாக இருக்குது, ஓட்டலாம். செகண்ட் ரோ பேசலாம். நாங்கள் கொஞ்சம் நேரமாக செகண்ட் ரோவில் இருக்கோம். நான் கிறிஸ்பாக சொல்கிறேன், இந்த ரிவ்யூ ரொம்ப இழுக்க நான் விரும்பலை. ஆக்சுவலி என்னென்னா, இப்போ உள்ள நியூ ஜென்ரேஷன் கிராஸ் ஓவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மிட் சைஸ் எல்லாத்துலேயும் ஒரு மிக்ஸான ஒரு ஃபீல் வந்து இருக்காது. அந்த மிக்ஸான ஃபீல்னு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, இப்போ நீங்கள் டிரைவர் சென்ட்ரிக் கார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜெர்மன்ஸ், இண்டோ ஜெர்மன்ஸில் வந்து சஸ்பென்ஷனில் பேலன்ஸ் இருக்கும், ஆனால் அது சிட்டி ஃப்ரெண்ட்லியான ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பெட்ரோல் இல்லை, அதில் அது 1 லிட்டரில் இருக்கும். நீங்கள் வந்து கொரியன்ஸில் போனீங்கன்னா இன்டீரியர் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். அதில் அந்த எண்ணெய் பெட்ரோல் வந்து இந்த அளவு ஃபீலாக நம்ம ஓட்ட முடியாது. டார்க் கன்வெர்ட்டர் அதில் இல்லை, அதில் வந்து ஐவிடி டிரான்ஸ்மிஷன் இருக்கும். அதே இது நீங்கள் வந்து நம்ம இது ஓட்டினீங்கன்னா, ஜாப்பனீஸை ஓட்டினீங்கன்னா ஜாப்பனீஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஆனால் டிரைவருக்கான ஒரு கனெக்ட் இருக்காது. இங்கே இந்த ப்ராடக்டில் 2 பேருக்குமே சப்போர்ட் இருக்குது. டிரைவருக்கும் சப்போர்ட் இருக்குது, நீங்கள் பேசஞ்சருக்கும் சப்போர்ட் இருக்குது. நல்ல ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீடில் நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் பேக்கில் பாருங்கள், நான் எவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கேன். பேச்சில் கூட இந்த பேட்டரோடைய ஒரு எஃபெக்ட் இல்லை. சஸ்பென்ஷன் நல்லா செட்டில்டாக இருக்குது. ரம்பிள் ஸ்ட்ரிப்பெல்லாம் அது என்னன்னே கேட்கல. அப்ரைட்டான சீட்டிங் பொசிஷனில் உட்காந்துருக்குறோம். நல்ல டிஎல்ஓ இருக்குது. நீங்கள் இங்கே வந்து ஒரு ப்ளோவர் செட்டப் இருக்குது. ஆக்சுவலி இந்த இதுவே நமக்கு போதும். நாங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து 5 சீட்டர் தான் பேசுகிறோமே தவிர 7 சீட்டராக பேசவே இல்லை. இந்த 5 சீட்டராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஸ்லைட்டான ஒரு ரெக்ளைனிங் ஆப்ஷன் இருக்குது. 3வது ரோன்னு சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து ஏதாவது ஒரு அக்கேஷனல் ட்ரிப்புக்கு கிட்ஸை உட்கார வைக்கலாம். இல்லாத பட்சத்தில் நம்ம ஒரு பெரிய பூட்டாக யூஸ் பண்ணுவோம். ஏர்போர்ட் ரன்ஸுக்கு நமக்கு சப்போர்ட் ஆகும். இப்போ நான் பிரேக் பண்ணல, பிரேக்கிங்கில் வந்து அந்த நோஸ் டைவ் எல்லாம் குறைஞ்சிருக்குது. நோஸ் டைவே இல்லை லிட்ரலி, அந்த அளவு சூப்பராக டியூன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். சீட்ஸில் தை சப்போர்ட்டெல்லாம் ரொம்ப சர்ப்ளஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீட் வந்து ஸ்லைடிங் கிடையாது, அது இதில் ஒரு பெரிய நெகட்டிவ். இதை ஃப்ளிப் பண்ணி தான் 3வது ரோக்கு போகணும். இன்கேஸ் இவங்க இதில் வந்து ஒரு ஸ்லைடரும் கொஞ்சம் கூட ரெக்ளைனரும் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் சாஃபர் ட்ரிவன் பீப்புளும் இது வாங்கியிருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது. இங்கேயும் இந்த சீட்டோட ஆம்பியன்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த அந்த இதை ஒரு ஸ்டெப்புக்கு மேலே எலிவேட் பண்ணுது, அது டவுட்டே கிடையாது. இப்போ இந்த கார் யாருக்கு செட் ஆகும்னு நம்ம பார்க்கலாம். இப்போ சம்படி வந்து
ஒரு நல்ல ப்ளஷ் ரைட் குவாலிட்டி எதிர்பார்ப்பீங்க. வீட்டில் எல்டர்லி பேரண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம நிறைய தூரம் ட்ராவல் பண்ணுவோம். பெட்ரோல் அதில் டர்போ பெட்ரோல் வித் ஆட்டோமேட்டிக் இல்லை மேனுவல் வாங்கணும்னு பார்ப்போம். சிட்டிஸ்லேயும் ஓட்டணும். டிரைவிங்க்கும் கொஞ்சம் நல்ல கனெக்ட் இருக்கணும். நம்ம அந்த ஸ்டியரிங் ஃபீல் இருக்கணும். அந்த ஒரு ஃபீல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து சிட்ரன் ஆஸ் அ பிராண்ட் வந்து முன்னாடி அவங்க மிஸ் பண்ணதை இப்போ வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஃபீச்சர்ஸோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இது பிடிக்கும். இப்போ யாருக்கு இது கனெக்ட் ஆகாதுன்னா, பெரிய ஸ்க்ரீன்ஸோட நிறைய ஃபீச்சர்ஸோட அந்த ஒரு ப்ளஷ் ஃபீலோட ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் இல்லாமல் எல்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் செட் ஆகாது. இப்போ சிட்ரனோட எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். அவங்க ஸ்லோவாக கிராஜுவலாக க்ரோ ஆகுறாங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. உங்களுடைய விசினிட்டியில் வந்து நீங்கள் டீலர்ஷிப்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரஸ்டடாக இருக்கலாம். இப்போ கோயம்புத்தூர் பொறுத்தவரை நமக்கு இந்த வெஹிக்கிள் கொடுத்தவங்க வந்து எஸ்டிஎஸ் சிட்ரன், அந்த குரூப்பில் தான் அவங்கக்கிட்ட வந்து ஜீப்பும் இருக்குது. அது அவங்க சர்வீஸ் சென்டர்லாம் கொஞ்சம் நாளாகவே இருக்கிறதுனால ட்ரஸ்டடாக நீங்கள் பார்க்க முடியும். இந்த பெல்ட்டில் இருக்கிறவங்க ஒரி பண்ணாமல் கண்டிப்பாக எஸ்டிஎஸ் சிட்ரனை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். டெஸ்ட் ட்ரைவ்ஸ் நீங்கள் எடுத்து வந்து டெசிஷன் எடுக்கலாம். இப்போ இந்த வெஹிக்கிளோட கண்ணனோட பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பசால்ட்டோட வாக்கரவுண்ட் தான் முதல்ல பண்ணியிருந்தோம், எக்ஸோடது. ஏர்க்ராஸ் எக்ஸ் வந்து நம்ம சரி வாக்கரவுண்டு கிடைக்கல, நம்ம ஃபுல்லாக பண்ணலான்னு யோசிச்சு தான் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல ஃபீல் ஆகிருக்கும். சஸ்பென்ஷன்லேயும் சின்ன ட்வீக்ஸ் இருக்குது. அது டிரைவிங்கில் நல்ல ஒரு சேஞ்சை நமக்கு கொடுக்குது. உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அண்டர் தென் பை பை ஃப்ரம் வாட்டர் டிரைவர் ரெஸ்பான்ஸ்.